தமிழ் சினிமால பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களா? இது ஒரு ஒரு குற்றச்சாட்டா கூட சொல்லலாம். இது என்னடா இது ஒரு மாரி எல்லாரும் பைசெக்சுவலா இருக்காங்க. இல்ல ஒரு கே அப்படின்ற மாரி ஒரு டெர்ம்ஸ் இப்ப வந்து சமீப காலத்துல பரவிட்டு இருக்கு. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? அந்த பார்ட்டிஸ் நடக்கிற இடத்துலயே நான் பார்த்துருக்கேன். இது மேல் ஆக்டருமே சம்திங் நீங்க சொன்ன மாரி அந்த கே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க நெறைய பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கேன். அவங்க ரூமுக்கு கூட்டின்னு போறது, ஏதோ நடக்கிறது. நான் போன ஒரு பார்ட்டில நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்க ஹீரோயின் தான். அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா, பெரிய ஆக்டர். அவர் இப்ப இல்ல. சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு நடிச்சிட்டு இருக்கிற பெரிய ஆக்டர். அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு போதை அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வெளியில் இப்போ நார்மலாக அந்த கொடையாட்டி சண்டைலாம் கேர்ள்ஸுங்க வந்து சண்டை போடுவாங்கல்ல, அதை விட மோசமாக பேசுகிறாங்க அவங்க. வணக்கம் இனின் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர் இப்ப பார்ட்டி கலாச்சாரம் அப்படின்றது பெருசா பேசப்படுது. அது மாரி நீங்க ஏதாவது போய் சம்பவங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும்? நிறைய நான் போயிருக்கேன். இப்போ எப்படின்னா, எனக்கு கிளைண்ட்டாக வரவங்களே என்னை கூட்டின்னு போயிருக்காங்க. அந்த மாதிரியான பிக் ஷாட் இருக்கிற இடத்துல, பார்ட்டிஸ் நடக்கிற இடத்துல என்னையும் கூட்டின்னு போயிருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சென்னையில் தான் ஒரு ஒரு ஹோட்டல்ஸ். ஆனால் நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற மாதிரியே இருக்காது அந்த ஹோட்டலில். சிட்டிக்குள்ளே இருக்கும். ஆனால் பார்த்தா காடு மாரி இருக்கும் உள்ள. அங்கங்கே வந்து ஒரு சின்ன பெரிய காடு மாரி ஒரு செடி கொடியாக இருக்கும். ஒரு காடு தான் இருக்கும். நடுவால ஒரு சேர்ஸ்லாம் போட்டு, இந்த உட்கா அந்த மாதிரி அடிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வர்றது எல்லாமே செலிபிரிட்டி தான். நாங்கள் நார்மல் பீப்புள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த பார்ட்டியில். எல்லாமே வராங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டி. அந்த உட்கா, அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு, அங்கே எல்லாமே பார்ட்டினாலே என்ன போதை தானே. அதை பண்ணதை நான் கண்கூடா பார்த்துருக்கேன். ஓகே. அப்ப எதுவும் உங்களுக்கு ஏதாவது தோணுமா? ஏதாச்சும் நம்ம இந்த மாரி இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிலாம் எதுவும் தோணுமா? நான் மாட்டிக்கிட்டேன்ல. அதை நம்ம ஏன் அங்கே நம்ம வந்து பார்ட்டிக்கு தான் போகிறோம். ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் போகிறோம். போகிறப்ப பார்த்துருக்கேன். அங்கே வந்து என்னென்னா செலிபிரிட்டி, என்னடா இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். உச்சபட்ச நடிகர்கள் எல்லாமே அங்க இருப்பாங்க. எல்லாமே உச்சபட்ச நடிகர்கள். சமீப காலம் பார்த்துருக்கேன். எல்லா நடிகரும் அங்கே இருக்காங்க. நார்மலாக வளர்ந்து வர நடிகரும் சரி, வளர்ந்த நடிகர்களும் சரி, எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதுவும் வந்து கேர்ள்ஸ், பாய்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. ஓகே. கிளையண்ட்ஸ் தான் உங்கள அவங்க கூட்டு போறாங்களா? அந்த மாரி கிளைண்ட் என்ன கூட்டின்னு போவாங்க. எனக்கு வந்து என்னென்னா, நம்ம அவ்வளோ காசு கொடுத்து நம்ம போயிட்டு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு இது கிடையாது. நம்மளுக்கு கிளைண்ட்டாக வரவங்க அவங்க பிக் ஷாட்டில் அவங்க கூட்டின்னு போயிட்டு அந்த மாதிரி பார்ட்டிலாம் நமக்கு காமிச்சிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய. தமிழ் சினிமால பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களா? இது ஒரு ஒரு குற்றச்சாட்டா கூட சொல்லலாம். இது என்னடா இது ஒரு மாரி எல்லாரும் பைசெக்சுவலா இருக்காங்க. இல்ல ஒரு கே அப்படின்ற மாரி ஒரு டெர்ம்ஸ் இப்ப வந்து சமீப காலத்துல பரவிட்டு இருக்கு. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல அது உண்மதான். பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த பார்ட்டிஸ் நடக்கிற இடத்துலயே நான் பார்த்துருக்கேன். ஒ ஒரு ஒரு மேல் ஆக்டரும், ஒரு ஃபீமேல் ஆக்டரும் ஏதோ பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, 2 மேல் ஆக்டருமே சம்திங் நீங்க சொன்ன மாரி அந்த கே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கேன். அவங்க ரூமுக்கு கூட்டின்னு போறது, ஏதோ நடக்கிறது. சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். நேரடியா பார்த்துருக்கேன். அங்க எல்லா விஷயங்களும் அக்சஸிபிளா இருக்குமா? நீங்க சொல்ற மாரி எல்லாமே அக்சஸபிள். எல்லாமே. அந்த பார்ட்டினா என்ஜாய் பண்ணிட்டு அங்க ஃபன்னுக்காக தானே போறாங்க. ஸோ ரூமும் இருக்கு. இங்க பார்ட்டில நீங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு, அடுத்த செகண்ட் நீங்க ரூமுக்கு போலாம். இப்ப என்ன பார்ட்டின்னு நடந்தாலே எல்லா இடத்துலயும் அந்த ரூம் இருக்கு. அக்சஸபிள். நீங்க போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு வெளிய வரலாம். நைட்டு தொடங்கும். விடிகாலம் 3 மணி வரைக்கும் அந்த பார்ட்டிங்க இருக்கும். பார்ட்டில நீங்க வந்து யார் கூட வேணாலும் போலாம். பார்த்துருக்கேன். ஒரு நடிகை, 2 ஜென்ட்ஸ். அவங்க சேர்ந்து இந்த மாதிரியான பைசெக்சுவல் அந்த மாதிரி பண்றாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் நேரடியா. கேமராஸ்லாம் எடுத்துட்டு போவாங்களா? ஃபோன்ஸ்லாம் அலோவ்ட் அப்படின்ற மாரி? இல்ல. பார்ட்டி நடக்கிற இடத்துல நீங்க அவங்கவங்க ஃபோன்ஸ் அலோவ்டு. ஆனா வீடியோ யாரையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க வந்து பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம வீடியோ அந்த மாதிரி பண்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீறி எடுத்தா வாங்கிக்குவாங்க ஃபோனை. பார்ட்டிலாம் ஆனால் ஃபோன்லாம் அலோவ்டு தான். ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். அங்கே நடக்கிற விஷயங்கள் நம்ம கவர் பண்ணக்கூடாது. பிரதர் இப்ப இந்த மாரி அவங்க போதையில இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது உளறுவாங்க, பிரச்சனைய பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைலாம் பார்த்துருக்கீங்களா நீங்க நடந்து? நான் போன ஒரு பார்ட்டியில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்க ஹீரோயின் தான். அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா, பெரிய ஆக்டர். அவர் இப்ப இல்ல. சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு நடிச்சிட்டு இருக்கிற பெரிய ஆக்டர். அவங்க வந்து அந்த பார்ட்டிக்கு வராங்க. அந்த ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டிக்கு வராங்க. நல்லா தான் பார்ட்டிலாம் நல்லா போயிருந்தது. போயிட்டு இருந்தோடனே கொஞ்சம் அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு போதை அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஹீரோயினு. வெளியில் இப்போ நார்மலாக அந்த கொடையாட்டி சண்டைலாம் கேர்ள்ஸுங்க வந்து சண்டை போடுவாங்கல்ல, அதை விட மோசமாக பேசுகிறாங்க அவங்க.
ஆக்டிவிட்டியே வேறு மாதிரி மாறி அங்கே இருக்கிற ஆள்லாம் அடிச்சுட்டு பிளேட்லாம் தூக்கி தூரமாக போட்டு அவங்க கார் கண்ணாடி அவங்களே உடைக்கிறதுக்கு பார்த்தாங்க. நான் நினச்சிக்கினேன் என்னடா இது இவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருக்காங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அந்த லெவலில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க பார்க்குறதுக்கு தான் செலிபிரிட்டி, அது ஸ்க்ரீனில் தான் கொஞ்சம் இது. ஆனால் நேரடியாக பார்க்குறப்ப அதுவும் இந்த மாதிரி பார்ட்டியில் பார்க்குறப்ப கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாமல் மாதிரி தான் இருக்காங்க. ஓகே. அவங்க என்ன ரொம்ப தமிழில் நல்லா கலீஜாக பேசுனாங்களா இல்லை எப்படி? தமிழில் கலிஜாக பேசுகிறாங்க, வேறு லெவலாக பேசுகிறாங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த கொடையாடிஸ் அந்த லோக்கலாக இருப்பாங்கள்ல லேடிஸ், ஆமாம். அவ்வளோ பெரிய ஹீரோயின் பயங்கரமாக பேசுகிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு அந்த ஸ்ரீவர்ட் அந்த சர்வீஸ் பாய் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல இருக்கு. ஓகே. அவனை மாணவரியாக அசிங்கமாக திட்டுறாங்க. நான் இது வரைக்கும் ஹீரோயின் இப்படி திட்டி நான் பார்த்ததில்ல. அவங்க அப்படி திட்டுறாங்க. நான் நம்ம பீப்புளே பரவாயில்ல போல இருக்குது, நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்கிற பீப்புளே நார்மலாக தான் பேசுகிறாங்க. இவங்க அதை விட பயங்கரம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுகிறாங்க. அவங்க பார்த்தா ஹீரோயின், பெரிய ஹீரோயின், அவங்க ஹிந்தி அதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பவே முடியல அவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது எப்படி பிரதர், அவர் சுயநிலவே இல்லாமல் அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க பிக் பண்ணி ஒரு இடத்துல போய் கூட்டு போகிற அளவுக்கா இல்லை எக்ஸ்ட்ரீமா? அவங்களாம் அவங்க சுயநினைவே இல்லை. சுயநினைவே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க இப்போ அவங்களுக்குன்னு இந்த பவுன்சர்ஸ் அந்த மாதிரி கேர்டேக்கர் இருப்பாங்கள்ல, கூட ஒரு ஆள் வந்திருப்பாங்க, அவங்கள கைத்தாங்களாக கூட்டின்னு போயிடுது. அவ்வளோ பார்த்துருக்கேன் நான். கைத்தாங்களாக கூட்டின்னு போயிருக்காங்க அவங்கள. பார்க்க சின்ன சின்ன வயசு வந்து கம்மி தான், ஆனால் அவங்க பண்ணுற வேலை பயங்கரம், வயசுக்கு அதிகமான வேலை. அதுவும் ஒரு ஜென்ஸு நான் பார்த்துருக்கேன். ஒரு அங்கே மேல் ஆக்டரும் இருப்பாங்க, அவங்க கூட அந்த அளவுக்கு பண்ணல. அந்த ஒரு ஃபீமேல் ஆக்டர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பிரதர், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த பார்ட்டி இந்த விஷயம்லாம், இதில் செலிபிரிட்டிஸ் மட்டும் வருவாங்களா இல்லை வேறு நார்மல் பீப்புள்ஸ்லாம் விழுவதுக்கான ஆக்சசிபிளான விஷயங்கள் இருக்குமா? ஆக்சுவலி வந்து அங்கே செலிபிரிட்டி மட்டும்தான் வருவாங்க. செலிபிரிட்டி நார்மல் பீப்புளுக்கு அங்கே அலோடே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பிக் ஷாட்டாக இருக்கணும், இல்லை பிக் ஷாட்டுக்கு நம்ம வந்து ஹெல்ப்பராக போனோம், இல்லை கூட ஃப்ரெண்டாக போகலாம். நம்ம பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்கெல்லாம் போனால் அந்த ட்ரெஸ் கோட்லேருந்து நீங்கள் வர கார்லேருந்து அவங்க எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. இந்த காரில் தான் வரணும், இந்த ட்ரெஸ் கோடில் தான் வரணும், எவ்வளோ தான் அந்த மாதிரி கேட்டகரி அவங்க பிரித்து வச்சிடறாங்க. இப்போ நார்மலாலாம் போனால் நம்மளுக்கு அலோடே கிடையாது. பவுன்சர்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. இதில் வந்து என்னென்னா அந்த ஆர்கனைசர் பண்ணுறாங்களே, அந்த பார்ட்டி நடத்துகிறாங்களே, அவங்க வந்து செக் பண்ணிட்டு தான் யார் யார் கூப்பிடணும், யார் யார் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த பார்ட்டி நடக்கும். இதில் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் வந்து பிஸ்னஸ் மேனையும் செலிபிரிட்டியும் வந்து லிங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்டி நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஆஃப்கோர்ஸ். எப்படின்னா செலிபிரிட்டி முக்கால்வாசி வந்து அவங்க செலவு பண்ண மாட்டாங்க, அவங்க காசு போட்டு வந்து எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. இந்த ஆர்கனைசர் என்ன பண்ணுவாங்க, பிக் ஷாட் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி காசை வாங்கிட்டு இந்த செலிபிரிட்டி வர வச்சு இவங்க 2 பேரையும் லிங்க் பண்ண வைக்கிறது தான் அந்த ஆர்கனைசருக்கு வேலை. அந்த பார்ட்டியே அதுக்காக தான் நடக்குது. செலிபிரிட்டி முக்கால்வாசி காசெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. என்னன்னா இந்த ஆக்டர்ஸுங்க அவங்களாம் வந்து செலவு பண்ண மாட்டாங்க. பிக் ஷாட் இருக்காங்களே, அவங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆக்டர்ஸ் கூட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை இந்த மாதிரி விஷயங்களோ தேவை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ஏற்பாடு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆரம்ப கட்டத்துலேருந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கும்ல, செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்த பிஸ்னஸ் மேன் கூட லிங்கில் இருக்காங்க, அஃபேரில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நியூஸாக வரும். அப்போ அதுக்கு எல்லாமே மூலதாரணம் வந்து இந்த ஒரு பார்ட்டி தானா, இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தானா? ஆமாம். எப்படின்னா பிக் ஷாட் இருக்குது, அவர்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். இவருக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பார், இந்த ஆக்டர் நல்லா இருக்காங்க, இந்த ஆக்டர்ஸ் நல்லா இருக்காங்க, இந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்க, இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. அவருக்கு வந்து எங்கே போனால் யாரை பிடிக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ இதை வந்து 2 பேருக்கும், இப்போ ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கும் ஒரு பிக் ஷாட்டுக்கும் ஒரு செலிபிரிட்டின்னு சொல்கிறது வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லை ஆக்டர்ஸ், அவங்களுக்கும் லிங்க் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் ஏற்பாடு பண்ணி மோஸ்ட்லி வந்து ஆக்டர்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க, இந்த பிக் ஷாட்டுக்கிட்ட பயங்கரமாக காசு வாங்கிக்குவாங்க. கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டு அதில் ஒரு அமௌண்ட் அவங்க பார்ப்பாங்க. முக்கால்வாசி பார்ட்டி நடத்துகிறதே பிக் ஷாட்டுங்களை ஆக்டர்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்காக தான். இந்த பார்ட்டிங்கெலாம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ பிரதர், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தமிழ் சினிமாவில் நடக்கிற ஹிடன் விஷயங்களையுமே வந்து ரொம்ப போல்டாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. நன்றி ப்ரோ.